உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார். வருமானத்தை பாதுகாப்பு பண்ண சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஏர்னிங் கெப்பாசிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது பலரோட மனசுலையும் ஒரு கேள்வி வரும். எதுக்குங்க என்னுடைய வருமானத்தை நான் பாதுகாப்பு பண்ணி வைக்கணும்? இன்னைக்கு நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அல்லது ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இல்லை 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறேன். நான் எவ்வளவோ சம்பாதிச்சாலும் நான் இப்போ சம்பாதிக்கிற வருமானத்தை நான் சம்பாதிச்சிருக்கிற வருமானத்தை பாதுகாப்பு பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஓவரலாக சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதனால் இப்போ நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிற வருமானத்தை பாதுகாப்பு பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்? பொதுவாகவேங்க நம்ம குடும்பத்துக்கு 2 விதமான வருமானங்கள் வருதுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சைக்கிளிங் ஒன்று காமிக்க போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் காமிக்க போகிறேன். வழக்கமாக நீங்களும் நானும் நம்மளுடைய ஃபேமிலிக்காக ஏதாவது ஒர்க் பண்ணியோ பிஸ்னஸ் பண்ணியோ வருமானம் சம்பாதிக்கிறோம். அந்த இன்கம்மை ப்ரொஃபஷன் இன்கம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது மாதிரியான ஒரு இன்கம் வந்ததுலேருந்து இன்னைக்கு நடப்பில் நம்மளுக்கு என்ன செலவோ, அதாவது எவ்வளோ நம்மளுக்கு கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம குடும்பத்துக்கு ஆகிட்டுருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணுறோம். எதுலேருந்துங்க? ப்ரொஃபஷனல் இன்கம்லேருந்து. அந்த ப்ரொஃபஷனல் இன்கம்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நடப்பு செலவுகள் போக மீதமாகிற பணத்தை நம்ம சேவிங்ஸுக்கு கொண்டு போகிறோம். ரைட்? இன்கம் வந்துச்சு, இன்னைக்கு இருக்க செலவு பண்ணோம், செலவு போக மீதிக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸ் கொண்டு போகிறோம். இந்த சேவிங்ஸை நம்ம ரெகுலராக பண்ணும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய கார்பஸ் அமௌண்ட்டும் திருப்பியும் இன்கமாக ஜென்ரேட் ஆகி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வருது. அப்போ நான் சொன்ன 2 விதமான வருமானத்தில் ஒன்று ப்ரொஃபஷனல் இன்கம், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரொஃபஷனல் இன்கம் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கிற தேவையை நிறைவேற்றுறதுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு இன்னைக்கு நடக்கிற செலவுகளை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், அதை சாதிச்சிடலாம். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் குடும்பத்துக்கு இந்த தேவை, நான் முக்கியமான தேவை நிறைவேற்றணும், 20 வருஷம் கழிச்சு என்னோட குடும்பத்துடைய இந்த முக்கியமான தேவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வர தேவையை இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற வருமானத்திலிருந்து சாதிக்க முடியாதுங்க. அதை சேமிப்பின் மூலமாகவும் அதிலிருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் மூலமாகவும் தான் நம்ம சாதிக்க முடியும். சரி, ரைட், ஓகே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படி தான் இந்த சைக்கிளிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ப்ரொஃபஷனல் இன்கம், கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அது போக சேவிங்ஸை திருப்பி ரெகுலராக பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமாக மாறுது. அதை எடுத்து ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த சுழற்சியில் இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா எது? அதாவது இந்த சுழற்சியுடைய மையப்புள்ளி எது? எந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா இந்த சுழற்சி நடக்காமலே இருந்திருக்கும் வாழ்க்கையில? இன்வெஸ்ட்மெண்ட்டா, இன்கம்மா, சேவிங்கா, கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா, ப்ரொஃபஷனா, ஃபியூச்சரா? எந்த ஒரு விஷயம் உருவாகாமல் இருந்திருந்தா இந்த சுழற்சி நடக்காம இருந்திருக்கும்? இன்கம்ங்களா, சேவிங்ஸுங்களா, ப்ரொஃபஷன்? ரைட், நீங்க சொன்னது கரெக்ட். ப்ரொஃபஷன் இன்கம் அப்படிங்கிறது உருவாகாமல், ப்ரொஃபஷன் இன்கம்னா என்ன? தன்னோட குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற இன்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ப்ரொஃபஷன் இன்கம். அந்த இன்கம் உருவாகாமல் இந்த சுழற்சியே நடந்திருக்காது. அது மூலமாக தான் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால தான் சேவிங்ஸு, அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால தான் ஃபியூச்சர் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ப்ரொஃபஷன் இன்கம்மை தான் பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒருவேளை அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த சுழற்சி நடைபெறாது. அப்போ குடும்பம் தன்னுடைய பொருளாதார ரீதியான தேவைகளை எதையுமே நிறைவேற்ற முடியாமல் போயிடும். சரி, அந்த ப்ரொபோஷன் இன்கம்மை பாதுகாப்பு பண்ண சொல்லி சொல்கிறீங்க. அது எப்படிங்க சுரேஷ் பாதுகாப்பு பண்ணுறது? அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.